வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை மீட்பது தொடர்பாக மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனுடன் பல விடயங்களை கலந்தாலோசித்ததாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கின்றார். குறித்த சந்தர்ப்பத்தில் ரா சம்பந்தன் உள்ளிட்ட இலங்கை தமிழ் தலைவர்கள் மற்றும் கருணாநிதி, ஜெயலலிதா, சர்வதேச உள்ளூர் தமிழ் தலைவர்கள் அனைவரும் சந்தித்து பேசியதாகவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை சுற்றி வளைப்பது தொடர்பிலே கலந்துரையாடியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கனடா உட்பட குமரன் பத்மநாபன் ஊடாக சர்வதேச ஒத்துழைப்பும் இதன் மூலமாக ராஜபக்ஷாக்கள் மேற்கொண்டார்கள் எனவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அதிரடி கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதனூடாக விடுதலை புலிகளின் தலைவரை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்கு அதற்கு அமெரிக்காவின் மெரைன் ஒத்துழைப்பும் பெறப்பட்டது எனவும் பாட்டாளி பகிரங்கமாக கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். இறுதியில் சம்பந்தன் உட்பட அனைத்து சர்வதேச மற்றும் உள்ளூர் தலைவர்கள் பிரபாகரனை கொலை செய்யுமாறு கூறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக ஜெயலலிதாவின் கூற்றில் தான் உலக தமிழர்கள் தலைவர்களின் தலைவி, ஆனால் பிரபாகரன் சர்வதேச தமிழர்களின் தலைவராக நினைக்கிறார், அவருக்கு முடிவு கட்ட வேண்டும் என ஜெயலலிதா கூறியதாகவும் அந்த கூற்று அமைந்து காணப்படுகிறது. இந்த சம்பாஷணைகள் அனைத்தும் சிவசங்கர் மேனனுடன் இறுதி சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தற்சமயம் தன்னுடைய அதிரடி கருத்தை வெளியிட்டிருப்பதனால் தென்னிலங்கையில் பரபரப்பான சூழ்நிலையொன்று உருவாகி இருப்பதாகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. இதன் மூலமாக ராஜபக்ஷாக்களுக்கு ஏதாவது பிரச்சினை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இலங்கை தமிழர்களின் பல்வேறுபட்ட சவால்களையும் பல்வேறுபட்ட சாடல்களையும் இனி ராஜபக்ஷாக்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தன்னுடைய கருத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.